அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் பலம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி மங்களகரமான பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக ஜென்ம சனியில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த வேளையில் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனும் ஜென்ம ராசியை வலுப்படுத்துவது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த 3 கிரக நிலைகள் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பது உறுதியாக மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு 3 கிரக நிலைகள் ஜென்மத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் தங்களது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக செலுத்துவது இந்த தருணத்தில் இது என்னுடைய விதி என்று பல்வேறு வகையான வேதனைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக 3 கிரகநிலைகள் மாற்றுவதால் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்குவதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதல் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும். ஏனென்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4இல் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு வீற்றிருக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் அற்புதமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலு சேர்ப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி கும்பராசிக்காரர்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல சுகஸ்தானத்தை குரு பகவான் வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அஷ்டம பாதிப்புகள் நீங்கி வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அவருடன் இணைந்து மிக வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளுமே மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக உறுதியாக சொல்லிவிட முடியும். திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானதாக ராகு மற்றும்
சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன. அந்த 2 கிரகங்களும் தனஸ்தானத்தில் சுபபலம் பெற்று வலம் வருவது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்குகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி தடைதாமதமின்றி வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து செலுத்துகின்றன. அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள், எதிர்பாராத எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் விலகுவதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரனின் பார்வை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியதை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தடைதாமதமின்றி வந்து சேரும். எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் அமைப்பால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுபபலம் பெற்ற கிரகநிலைகளாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2லும், குரு 4லும் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மங்களகாரகரான செவ்வாய் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மங்களகாரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை இனி துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்துல பல்வேறு வகையில சந்தித்து வந்த தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 5, 6, 7 ஆகிய இடங்களிலும் இறுதியில் 8ஆம் இடத்திலும் அமரப் போகிறார். சந்திரன் பெரும்பாலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் வலம் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு வரும்.